ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம அருணாச்சலம் ஐயா வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க, சுந்தரவல்லி அம்மா வந்துட்டு திதி கொடுக்கும்போது எதனா பிரச்சனை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நந்தினி அப்புறம் வந்துட்டு கல்யாணம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அருணாச்சலம் ஐயா வந்துட்டு இல்லை, அவள் அந்தளவுக்குலாம் கொடுமைக்காரி இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் மதிக்க தெரிஞ்சவ அப்படின்ட்டு தான் நம்ம அருணாச்சலம் ஐயா எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுருந்தார். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே அப்படி தான் நினச்சி வச்சுருந்தார். சுந்தரவல்லி கோவப்படுவா, ஆச்சு மூச்சுன்னு கத்துவா, ஏன்னா வந்து கௌரவத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைனா பண்ணுவா. ஆனால் இந்த சென்டிமெண்ட்டான விஷயம் அம்மா சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சுந்தரவல்லி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அருணாச்சலம் ஐயா ஆணித்தரமாக நம்பி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த கதையே வேறங்க. நம்ம அருணாச்சலத்தோட நம்பிக்கையை முழுசாக உடச்சிட்டாங்க சுந்தரவல்லி. நம்ம அருணாச்சலம் ஐயா எப்படி அவங்கள நினச்சி வச்சுருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ பண்ணி கெட்ட பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ சுந்தரவல்லி மேலே கொஞ்சமாச்சும் மரியாதை வச்சுருந்தாரு, இப்போ அதுவுமே கெடுத்துடுச்சு. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கௌரவத்துக்கு பிரச்சனை வந்தால் கோவப்படுறது ஒரு நியாயம். இது வந்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்குறாங்க. இது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம், சோகப்படுற விஷயம். இதில் போயிட்டு சுந்தரவல்லி எப்படி பண்ணுவாங்க நானுமே எதிர்பார்க்கல. தட்டெல்லாம் தூக்கி போட்டு அதை இதை தூக்கி போட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல நந்தினிக்கு இவ்வளோ நாள் அவங்க படுத்தின கஷ்டத்தை விட இப்போ இன்னைக்கு ஒரு வேலை படுத்தாங்க பாரு சுந்தரவல்லி, அதில் நம்ம நந்தினி முழுசாக மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. நம்ம அருணாச்சலம் ஐயா யோசிச்சு போயிடுறாரு. அந்த அருணாச்சலம் ஐயா அந்த இடத்துலேருந்து அருணாச்சலமும் சூர்யா சார் கிளம்பி போயிடுறாங்க, எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்துட்டு அருணாச்சலத்துக்கு இது மனசு கேட்கவே இல்லை. நந்தினி ரொம்ப கஷ்டப்படுவாளே, நந்தினிக்கு நம்ம தானே சப்போர்ட்டு, நம்ம தானே தைரியம் கொடுத்தோம், அப்போ நந்தினிக்கு நம்ம தான் ஆறுதல் பண்ணணும், சுந்தரவல்லியை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போன அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு மேலே வர்றாரு. மேலே வந்து இங்கே சுந்தரவல்லி நந்தினி ஆச்சு முச்சுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, சோத்தில் உப்பு போட தானே திங்கிற, எவன் வீடு கிடச்சா போதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேட்கவும் நம்ம அருணாச்சலம் ஏற்கனவே கோவத்தில் வந்தவர். இதில் இன்னமும் சுந்தரவல்லி நந்தினியை விடாதனால சுந்தரவல்லியை கழுத்தை திருப்பி ஒரு அறை விட்டார் பாருங்க, மாஸ் காமிச்சிடார் நம்ம அருணாச்சலம் ஐயா. இவ்வளோ நாள் வந்துட்டு பொட்டி பாம்பாட்ட இருந்தவர் இப்போ பாம்பு மாதிரி சீறி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்கவே நல்லா இருந்தது. சுந்தரவல்லிக்கு இது கண்டிப்பாக தேவைதாங்க. ஒரு எந்த விஷயத்தில் கோவப்படணும்னு ஒரு நியாயம் இருக்குது, நியாயமே இல்லாமல் அதர்ம வழியில் செஞ்சால் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ஒரு அறையில் வந்துட்டு காமிச்சிட்டாரு. அந்த அரைஞ்ச உடனே நம்ம சுந்தரவல்லிக்கு மூஞ்சே செத்து போயிடுச்சு. என்னடா இது, இவன் நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடுது. உடனே இவளுக்கு போய் இந்த நந்தினி இந்த வேலைக்காரிக்காக என்ன அடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவள் வேலைக்காரி இல்லை சுந்தரவல்லி, இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லும்போது சுந்தரவல்லிக்கு பகை எரியுது. உடனே கோவம் வரும், அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணால் நம்ம அருணாச்சலையா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.